எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களின் வீடு நாவல். அத்தியாயம் 12. ஒரே இருட்டா இருக்கு. கதவை திறங்க, ஜன்னலையாவது திறங்க. ஒரு லைட்டு கூட எரியலையே. இந்த 40 வருஷத்துல ஒரு நாள் கூட நான் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரும் என் கூட பேசலையே. எந்த சத்தமும் கேட்க மாட்டேங்குது. ஜன்னல் இறுக்கமாக சாத்தி இருக்காங்க. கதவையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல. நான் புலம்புறது யாருக்காவது கேக்குதா அப்படின்னு உரக்க குரல் எழுப்பியது வேறு யாரும் இல்லை, ராஜனின் வீடுதான். ராஜன் இறந்த பிறகு அவருக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு ராஜனின் மகள்கள் டெல்லிக்கு புறப்பட்டு விட்டதால் அந்த வீடு வெறுமையை தாழ முடியாமல் ராஜனைப் போலவே கடந்த கால நிகழ்வுகளையும் தன்னுள் தாங்கிக் கொண்டிருந்த இரகசியங்களையும் புலம்பலாக கூறத் தொடங்கியது. 40 ஆண்டுகளாகிவிட்டது நான் இந்த உலகத்திற்கு வந்து. சேரும் சகதியுமாக இருந்த இந்த இடத்தில் அயராமல் உழைத்து அரும்பாடுபட்டு தொடர்ந்து முயற்சி செய்து வீடாக என்னை உருவாக்கினார்கள் ராஜனும் சித்ராவும். வீடு என்பது இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய கனவு. பலருக்கு அந்த கனவு கனவாகவே முடிந்து விடுகிறது. ஒரு சிலர்தான் அவர்கள் கனவை நினைவாக்க கனவு காணும் காலங்களில் கூட உறங்காமல் உழைத்து கனவை நினைவாக்கி நிஜமாக வாழ்கிறார்கள். பணம் இருப்பவருக்கு சொந்த வீடு ஒரு சொத்து. ஆனால் பணமில்லாத ஏழைகளுக்கு சொந்த வீடு சொர்க்கம். ஏழைகளின் வீடு அளவில் சிறியதாக இருந்தாலும் அது அரசர்களின் மாளிகைக்கு நிகரானது. குடிசையாக இருந்தாலும் அது அவர்கள் வாழ்க்கையை குன்றின் மேலிட்ட சுடராய் பிரகாசம் அடைய செய்யும். அப்படிப்பட்டவர்களில் ஒரு தம்பதியினர்தான் ராஜனும் சித்ராவும். கழுத்தில் இருந்த தாலி முதல் கையில் இருந்த காசு வரை வீட்டிற்காக செலவு செய்து அதுவும் போதாது என்ற நிலையில் கடன் வாங்கி கட்டிய வீடுதான் நான். வாங்கிய கடனை அடைக்க தூக்கத்தை தொலைத்து உடலை வருத்தி ஓயாமல் உழைத்தவர் ராஜன். ராஜன் வீட்டு செலவுக்காக கொடுக்கும் பணத்தை மிச்சம் செய்ய வேண்டும் என்று அழுகின வெங்காயத்தையும் ஓட்டை தக்காளியையும் வாங்கி சமைத்தவள் சித்ரா. அடுக்கலையில் இருக்கும்போதும் கணவனின் அணைப்பில் இருக்கும்போதும் சித்ராவின் நினைப்பெல்லாம் வீட்டிற்காக வாங்கிய கடனை அடைக்க வேண்டும் என்பது மட்டுமே. ராஜனும் சித்ராவும் ஒருவரை ஒருவர் விரும்பி கல்யாணம் செய்து கொண்டவர்கள். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் தங்களை தாங்களே அளித்தவர்கள். இருவரது லட்சியம், கனவு, ஆசை அனைத்தும் வீடுதான். அதிலும் ராஜனுக்கு வீட்டின் மீது அளவற்ற பிரியம் கொண்டிருந்தார். பலரும் வீடு கட்டும் வரை அதன் மீது ஆர்வமாக இருப்பார்கள். கட்டி முடித்த பின்னர் வீட்டை பற்றி பெரிதாக எண்ண மாட்டார்கள். ஆனால் ராஜன் அப்படி இல்லை. வீடு கட்டியது முதல் தனது வாழ்நாள் இறுதி வரை வீடு வீடு என்று இந்த 4 சுவருக்குள்ளேயே தான் வாழ்ந்தார். தனது சுக துக்கங்களை எல்லாம் வீட்டோடுதான் பகிர்ந்து கொண்டார். அதற்கு காரணம் ராஜனின் பிறப்பு. ராஜன் படிக்காமலேயே வாங்கிய பட்டம் அவரது ஜாதி. ராஜனுக்கு முன்னாலும் பின்னாலும் அவரது ஜாதி சரியாக வேலை செய்தது. ஊருக்குள் அனுமதி கிடையாது. யாருக்கும் வாடகை வீடு தரமாட்டார்கள். நல்லதோ கெட்டதோ தூரத்தில் நின்றுதான் பார்க்க வேண்டும் என்பது எழுதப்படாத சட்டம். இந்த சட்டத்தில் சட்டை போடக்கூடாது என்ற சட்டமும் வேறு இருந்தது. பாம்பும் பல்லியும் தவளையும் ஓணானும் வாழும் ஏரிக்கரையில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தில் வாழ்ந்த ராஜனை ராஜாவாக வாழ வைக்க வேண்டும் என்று அவரது பெற்றோர் படிக்க வைத்தாலும் தனது வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பெற்றது சொந்த வீடுதான் என்று தீர்க்கமாக எண்ணினார் ராஜன். அதனால் அனைத்தையும் விட வீட்டின் மீது ஆர்வமும் அன்பையும் கொண்டிருந்தார் ராஜன். தனது வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று கட்டிய வீடு ராஜனின் குடும்ப வாழ்க்கையே மாற்றியது. ஆனந்தம் நிறைந்த பறவைகளின் கூடாக ஆரம்பத்தில் நான் திகழ்ந்தேன். வீடு என்றால் செங்கல் மணல் கொண்டு கட்டப்பட்டு இருக்கும். அதற்கு இன்ப துன்பதெல்லாம் கிடையாது என்று சொல்வது தவறான கருத்து. வீடான எனக்கு அனைத்து உணர்வுகளும் உண்டு.
என்னுள் வாழும் மனிதர்களின் உணர்வுகளே எனது உணர்வுகள். இந்த 4 சுவர்களுக்குள் எத்தனை இன்பங்களை கண்டிருக்கிறேன், எத்தனை துன்பங்களை பார்த்திருக்கிறேன். குழந்தைகளின் ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் என ஆரவாரம் நிறைந்த இடமாக நான் திகழ்ந்தேன். காதலும் காமமும் கரைந்து ஓடிய ஆறாக நான் வாழ்ந்தேன். சண்டைகளும் சச்சரவுகளும் சமாதானங்களும் சகிப்புத்தன்மையும் சாந்தத்தையும் நான் கண்ணார கண்டிருக்கிறேன். எண்ணி பார்க்க முடியாத நாட்கள் ஏராளம். அதைவிட எண்ணத்தில் நிறைந்த நினைவுகள் ஏராளமோ ஏராளம். எனக்கு உயிர் இல்லை என்று உயிர் உள்ளவர்கள் நினைக்கலாம். ஆனால் உயிர் உள்ளவர்களின் ஒவ்வொரு உணர்வுகளும் எனக்கும் உண்டு என்பது யாரும் அறிந்திடாத உண்மை. எனக்கு கண்கள் ஜன்னலாக, வாய் வாயிலாக, கை கால்கள் சுவர்களாக, தலை தளமாக இருக்கிறது. இப்படியே நான் மனிதர்களுடன் எனது வாழ்வை தொடங்கினேன். முதலில் சுஜாதா திருமணமாகி சென்றாள். அதன் பின்னர் குட்டி பிசாசு நளினியும் சென்று விட்டாள். இளமையில் இருந்தவர்கள் எல்லாம் சென்று விட்ட பின்னர் முதுமையில் காலடி வைத்த ராஜனும் சித்ராவும் மட்டும் என்னோடு வாழ்ந்து வந்தார்கள். நான் அவர்களோடு வாழ்ந்து வந்தேன் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அவர்களுக்கு நான் பிரதானம் அல்லவா? எனக்காகத்தானே இத்தனையும் செய்தார்கள் அவர்கள் இருவரும். அதனால் அவர்கள் பிள்ளைகளை விட நான் தான் அவர்களுக்கு நெருக்கமானவன் என்று நினைக்கிறேன். அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். சித்ரா சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டு பல சித்திரவதைகளை அனுபவித்தாள். அவளது உயிரும் இங்கேயே தான் உடலை விட்டு பிரிந்தது. என் கண்களுக்கு கூட அவள் உயிர் பிரிந்தது தெரியவில்லை. அதன் பின்னர் தனிமையில் இனிமை காணாமல் துன்பத்தில் துவண்ட ராஜனுக்கு துணையாக உஷா வந்தாள். அவளுடன் அவளது மகனும் இங்கு வந்து என்னை கொஞ்சம் தேற்றினான். என்னை மட்டுமல்ல, ராஜனையும் தான். அவர்கள் இருவரும் அன்பாக ஆதரவாக எங்கள் இருவருக்கும் உறுதுணையாக இருந்தார்கள். வாழ்வின் இறுதி நாளை எண்ணிக்கொண்டிருந்த ராஜன் எனது கண்ணான ஜன்னல் வழியாக தனது கண்களை பயன்படுத்தி சாலையை பார்ப்பதையே பணியாக செய்து கொண்டிருந்தார். இரவும் பகலும் எனக்காக என்னோடு வாழ்ந்தவர் ராஜன் மட்டுமே. இப்போது அவரும் இறந்து விட்டார். என்னோடு வாழ்ந்த அந்த கடைசி உயிரும் என்னை விட்டு சென்று விட்டது. அந்த உயிர் சென்ற பின்னர் வீடான நானும் இறந்து விட்டதாகவே எண்ணுகிறேன். இதோ என்னுள் இருள் சூழ்ந்து விட்டது. என்னுள் இருந்த ஜீவன் போய்விட்டது. என்னுள் இருந்த உணர்ச்சிகள் எல்லாம் ஒடுங்கிவிட்டது. வீடு என்றால் விசாலமாக இருக்க வேண்டும், வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். அப்படி இருக்கும் வீடு எல்லாம் உண்மையில் வீடல்ல. இன்பமும் துன்பமும் கலந்திருக்க வேண்டும். மனிதர்கள் பல எண்ணங்களை சுமந்து இருக்க வேண்டும். ஆடிப்பாடி மகிழ வேண்டும். அவ்வப்போது அடி உதை கூட இருக்கலாம், தவறில்லை. அனைத்தும் சேர்ந்ததுதான் வீடு. அப்படி பார்த்தால் நான் வீடு என்ற தகுதியை இழந்துவிட்டேன். மனிதர்களைப் போலவே நானும் இறுதி காலத்தை நெருங்கிவிட்டேன். இல்லை இல்லை, என் வாழ்வு முடிந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். இப்போதும் நானும் உயிரற்ற கூடுதான். இனிமேல் இங்கு எந்த உயிரும் வாழப்போவதில்லை. அதனால் நானும் உயிரோடு இருக்கப் போவதில்லை. என் நேரமும் திறந்திருக்கும் ஜன்னல் நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. மனிதர்கள் வருவதற்காக அமைக்கப்பட்டிருந்த வாயிற்கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது. அனைத்தோடும் சேர்ந்து நானும் அடக்கமாகிவிட்டேன் என்று வீடு தனது இறுதி புலம்பலை நமக்கெல்லாம் அளித்துவிட்டு அடங்கிவிட்டது. மனிதர்களுக்கு மறுஜென்மம் இருக்கிறதா இல்லையா என்று இதுவரை யாரும் ஆதாரத்துடன் நிரூபிக்கவில்லை. ஆனால் வீட்டிற்கு மறுஜென்மம் உண்டு என்பதை அந்த வீடே உணர்ந்தது. ராஜன் இறந்த 3 ஆண்டுகளுக்கு பின்னர் சுஜாதாவும் நளினியும் அந்த வீட்டினை வேறொருவுக்கு விற்றுவிட்டனர். ராஜன் சித்ராவைப் போல வாழ்வில் பல இன்னல்களை அடைந்து சிறிது சிறிதாக சேர்த்த பணத்தை கொண்டு அந்த வீட்டினை வாங்கினார்கள் இன்னொரு தம்பதியினர். பூட்டியிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றவர்கள் மீண்டும் வீட்டிற்கு உயிர் கொடுத்தனர். அம்மா, வீடு அழகாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே 5 வயது சிறுவன் அந்த வீட்டிற்குள் ஓடியதால் உண்டான ஒளியானது மடிந்து கிடந்த வீட்டிற்கு மீண்டும் புத்துயிரை அளித்தது. அம்மா என்று குரல் ஒலி வீட்டில் எதிரொலித்ததில்
வீடு தனது மறுபிறவியை பெற்றுவிட்டது. மீண்டும் ஒரு குடும்பத்துடன் அந்த வீடு தனது புது வாழ்க்கையை தொடங்க இருக்கிறது. இதுபோல பல வீடுகள் மறுஜென்மம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசை ஆசையாக வீடு கட்டியவர்கள் தான் மறுஜென்மம் எடுப்பதே இல்லை. இதுபோல பல வீடுகள் மறுஜென்மம் எடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆசை ஆசையாக வீடு கட்டியவர்கள்தான் மறுஜென்மம் எடுப்பதே இல்லை. வீடு மனிதனின் கனவு. அந்த கனவு நிறைவேற மனிதன் உயிர் உள்ளவரை பாடுபடுகிறான். உயிரோடு வாழ்வதற்காக கட்டப்பட்ட வீட்டிற்காக மனிதன் தான் உயிரோடு உள்ளவரை போராட வேண்டியிருக்கிறது. வீடு பேறு அடையும் வரை வீடுதான் பல மனிதர்களுக்கு உயிராக இருந்திருக்கிறது என்பதை ராஜன் போன்றோர்கள் ஒப்புக்கொள்வார்கள். அவரது மகள் போன்றோர் மறுப்பார்கள். ஏற்பதும் மறுப்பதும் அவரவர் விருப்பம். கூட்டில் உயிர் உள்ளவரை மனிதனின் கூடு இந்த வீடு. நன்றி, வணக்கம். கதை கேட்ட அனைவருக்கும் அன்பின் நன்றிகளை கூறிக்கொள்வது நிறைவடைந்தது. 12 அத்தியாயங்களும் கேட்டு எங்களுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் அன்பின் நன்றிகள். வணக்கம்.